வெல்கம் ஏழுமலைன்னு இருக்குல்ல, அந்த சேனல்ல வரும். மகாராஜ் எவ்வளவு அழகா கம்பீரமா வந்து ஆட்டாடுறாரு.
பிரதாம்பியா அப்படின்றாரு. நீங்க சொன்னதுக்கு நானும் ஒரு பாதி பாதி குடிப்போம். உள்ள போடா. பாதி பாதி குடிப்பீங்க. பாதி பாதி பேசுவோம். உள்ள போ. ஐயா போ மச்சான், போ மச்சான். மச்சானா போச்சுப்பா. போ பெரியப்பா, போ பெரியப்பா. இவன் மகாராஜா அவனை சாவடிக்காதவன்ட்ட நியாயமா அதானே கவலை. சொல்லுங்க மகாராஜா. வணக்கம் தனக்கழகு வணங்குவன் யாரு கழகு ஐயா மகாராஜா நீ சொன்னது தப்பு. இன்னொரு வாட்டி சொல்லு. சொல்ல வணக்கம் தனக்கழகு வணங்காமுன் யாரு கழகு. அது அப்படி இல்ல, நான் சொல்றேன் பாரு. வணக்க தலைக்கழகு என்னால வாந்தி எடுப்பது கொண்டாடிக்க. நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை காணம் 64 கல்வி காணம் 96 தத்துவம் 18 புராணம் இவைகள் எல்லாம் கட்டுணர்ந்த அருமையன் மாதா பிதா குரு இதோ தெய்வம். யார் எனக்கு தெய்வம்? அதோ ராமசாமி. அப்பா. ஆமா நம்ம போன்ற பல கலைகளை கற்றுணர்ந்த ராமசாமி ஐயா அவர்கள் தாயுக்கிறேன் சொல்லக்கூடிய 4வது அடைந்து விட்டார். அன்னவருக்காக வேண்டி இன்று இரவு கரிமங்கலத்தை சேர்ந்த பண்டித நாடக ஆசிரியர் அண்ணன் குழுவினரை கொண்டு வந்து ஒரு 20 நாடகம் நம்பி மகாராஜா அவர் செத்து போயிட்டாரு. அவரே செத்து போயிட்டாரு. நீ எப்ப சாவல பெரியாமா முன்னாடியா சவுண்ட் வெத்தலை மேல போய் பயப்பட நாட்டுப்புற கலைஞர். ஆமா நாட்டுப்புற கலைஞருக்கு இவர் தலைவர். ஆமா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இவர் தலைவர். ஆமா அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த அதாவது என்ன இரவில் பதி சேர்ந்து விட்டார். ஆமா அவருக்கு முத்து மோசத்தை தர வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு தெருக்கூட்டு வச்சிருக்காங்க. ஆமா அப்படி கண்டித்து பார்க்கின்றார்களே. அதாவது என்ன மாதா பிதா குரு இதோ தெய்வம். இந்த மக்களுக்கெல்லாம் இந்த சின்ன சிறியவன் திறந்தாண்டி வழங்குகிறேன். வணக்கம். ஆமா இன்றைய தினத்தில் நான் நாடு தாக்கி வந்தனே பார்த்தா யார் எந்த ஊரு வினகத்தை சொன்னால் மறு விளக்கம். சரி ஆகட்டும். குலத்தில் வந்தோ
சந்திர குலத்தில் வந்த சந்திர குலத்தில் வந்து ஆமாப்பா பாண்டு புத்திர மைந்தன் இல்லையா? சந்திர குலத்தில் வந்து சந்திர குலத்தில் வந்த ஆமா தர்மன் கொள்வதாகிட்டே ஆஹா. சமையல் தர்மன் கொள்வதாகிட்டே அது மட்டும் விளக்கம் ஆமாப்பா ஏய், ஆறு விளக்கம் மகாராஜா சொல்லுவார். ஏய், ஏற்கனவே காலத்திலே அதவல்ல விசித்திர வீரனுக்கு அம்பிகா அம்பாளிகை இரண்டு பெண்களை திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி செய்து வைத்த வேளையிலே 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஓ 3 ஆண் குழந்தை. ஆமா, முதல் முதலாகத்தானே திருநாட்டிய மன்னன் பிறந்தார். ஓ திருநாட்டு மன்னர் பிறந்தார். இரண்டாவதாக பாண்டு மகாராஜன் பிறந்தார். ஓ இரண்டாவதாக பாண்டு மகாராஜா பிறந்தார். ஆமா, மூன்றாவதாக வீதாழ்வார் பிறந்தார். ஆமா, 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அப்படி பிறந்து சில காலம் ஆனவுடனே அதவென்ன பிறக்கும் போது அதவென்ன பாண்டு மகாராஜன் அதவென்ன திருநாட்டி மன்னனுக்கு பிறவி குருடு. பிறவை குருடு. ஆமா, திருநாட்டி மன்னனுக்கு பிறவி குருடு. அதவென்ன வாலிப பருவத்தை அடைந்தவுடன் அதவென்ன காந்தாரியை திருமணம் செய்து வைத்தார்கள். காந்தாரிய திருமணம் செய்து வைத்தார்கள். யாருக்கு? திருநாட்டி மன்னனுக்கு. இரண்டாவதாக பாண்டு மகாராஜன் என்னுடைய தந்தை அதோவென்ன யாரு என்று யாரை திருமணம் செய்து வைத்தார்? யாரு? ஆமா, குந்தமாதேவி மாத்ராதேவி. ஓ குந்தமாதேவி மாத்ராதேவி. 2 தேவிமார்களும் திருமணம் செய்து வைத்தார்கள். தில்லியாகி அஸ்திராபுரத்திலே ஏற்கனவே காலத்திலே சின்ன வயதிலே அங்க பள்ளி அதோ சகல விதமான கல்விகளை கற்றுணர்ந்தோம். ஆமாண்டா, அப்படி இருந்த வேளையில நாங்கள் எத்தனை பேரு? 5 பேரு. ஆமா, அதவென்ன பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்தவர் 5 பேரு. 5 பேர்கள். ஆமா, ஆமாங்க. திருநாட்டி மன்னனுக்கு காந்தாரிக்கு பிறந்தவர் சுத்தமா ஒரு 100. ஆமாண்டா, அப்படி பிறந்த உடனே அப்படி பிறந்து வளர்ந்து இல்லையாக அஸ்திராபுரத்திலே 105 பேர்கள். ஆமா, 105 பேர்களா சகல விதமான கல்விகளை கற்றுணர்ந்தோம். சகல விதமான கல்விகளை கற்றுணர்ந்தோம். அப்படி ஒரு நாள் தினத்தன்று யாரோ ஒரு பலாக்கடை கொண்டு வந்து கொடுத்தார். பலாக்கடை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த தம்பிமார்களை இங்க வாருங்கள் அப்படி என்று சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா என்ன தெரியும்? ஆமா, ஒரு பலாக்கடையை கொண்டு வந்து கொடுத்தார். ஆமா, அதை குழுது பார்க்கின்ற நிர்வாகிகள் ஆமா, அப்படி அறுத்து பார்த்த உடனே அந்த பலாக்கடையை 105 சொலை எண்ணி வச்சு 105 சொலை இருந்ததா? ஆமா, நாங்க எத்தனை பேரு? 100 பேர்கள். அதோ கௌரவர்கள் 100 பேரு. பாண்டவர்கள் 5 பேரு. 105 பேரு இருக்கும். அதுல பிளந்து பார்த்தா 105 சொலை இருக்கு. அப்படி ஆமாடா, 105 பேரு. ஆமா, அந்த பலாசோலை பொழுது பார்த்து அது 105 பேரு. 105 பேரு சொலை இருந்துச்சு. ஒண்ணு கொடுத்து வந்த உடனே நேத்திர கொடுக்கத்தன்னும் யாரு? என்னுடைய தம்பியாகிய பீமசேனன். ஓ தம்பியாகிய பீமசேனன். ஆமா, ஏண்டா ஏன் நேத்து சொல்றான்? தம்பிமார்கள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா சாப்பிட்டவன். 105 தான் கரெக்டா இருக்குது. ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து வந்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனுக்கு வேற தாய் பிள்ளைகள் 100 வரும். ஆமா, இருப்பதோ கௌரவாள் என்று சொல்லக்கூடிய திருது மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் 100 பேரு. அவங்க வேற தாய் கொல்லிங்க. ஆமாடா, 5 பேரு நாம ஒரு தாய் பிள்ளைங்க 5 பேரு. அதுல 105ல பாதி 52 சொலை 8 வேணான்னு கேக்குறான். பிரித்து கொடுக்க வேண்டும். ஆமா, பாதியா பிரிச்சு அவனுக்கு பாதி நம் பாதி அப்படின்னு அவன் தின்னா போறான் அப்படின்னு சொன்ன உடனே தம்பி பார்த்தா 5 பேரு நம்ம அதுல ஒரு பாகம் 10 சொலை என்கிட்ட எடுத்து வேணான்னு கேக்குறான். ஆமா, 5 பேரு எனக்கு பாதி குடுறா. ஆமா, அப்படி கேட்டான். அது கூட எப்படி கேட்டானாக்கா? வேண்டாம் குடுறா போட்டோம். அவங்க யாரு? பெருமா பிள்ளைங்க. அப்படின்னு தர்மமா மகாராஜா சொன்னாரு. ஆமா, ஏய் அதே தர்மா கொடுப்பதா இருந்தால் நீங்க கொடு. எனக்கு சேர வேண்டியதை கொடு. எனக்கு சேர வேண்டிய 10 சொலை என்கிட்ட குடுறான்னு கேக்குறான் பீமா. ஆமா, அவன் கேக்குறது நான் சொல்லிட்டு அவன்கிட்ட 10 சொலை கொடுத்துட்டான். அப்படி இருந்த வேலையில இவன் என்ன நினைச்சானோ தெரியாது துரியோதன. டேய் எப்படியா பசங்களை எப்படின்னா ஒழிச்சுக்கிட்டு எங்களை நினைச்சான் துரியோதன. அப்படி என்ன செய்தான் தெரிவிக்கின்றப்போ
டேய், எப்படி மகாராஜா? இந்த கேவலம் இங்க பலாசலைக்கு பங்குக்கு வந்தவர்கள் ஆமா பிறகு டில்லியாகி அஸ்தினாபுரத்துக்கு பங்குக்கு வருவார்கள் வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடக்கின்ற வயது நில நச்சம் அப்படி நாட்டி வைத்தான். ஆடி வச்சுங்க. ஆமா, யாரும் துரியாதன நாட்டி வைக்கிறான், எங்களை சாவடித்திருக்கிறான். வைக்கிறான். ஆமாண்டா, அப்படி வைத்திருந்த வேளையில அந்த பகவானுடைய அருளாலே, அந்த கோவிந்தனுடைய அருளாலே நாங்கள் ஐவரும் பிழைத்து வந்தோம். ஓஹோ, பிடித்து வந்தீங்க. ஆமா, குளிக்கின்ற குளத்தினிலே ஒரு ஊசி நாட்டி வைத்தான். அந்த கோவிந்தன் அருளாலே ஐவரும் பிழைத்து வந்தோம். ஆமாண்டா, வேற என்ன செய்தான்? என்ன? ஏய், குளிக்கின்ற படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளை ஏவி விட்டான். இத்தனை கொடுமைகளை செய்து தூது பகலை ஆடி 38 மறுவோடு படித்துக் கொண்டு அம்மாவாகிய குடிவாமலை வைத்து தூதிரால் மகனையாடி 12 வன வனமாசம் ஓராண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் அங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை தருகிறேன் என்று பாதலாகிய துரியோதனனுடைய கட்டளை. ஆமா ஆமா ராஜா, ஆமா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஏய், என்ன செய்தான் தெரியுமா? என்ன அப்படி செய்து வாழ்ந்தவன அப்படி 12 வனம் ஓராண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் தூது மகளை ஆடி 38 மறுவோடு மர பறித்துக் கொண்டார். நாடு நகரம் எல்லாம் தோற்று போயிட்டோம். அப்படி 12 வனம் ஓராண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் பிறகு பங்குல பிரகாரம் பாதி நாட்டை தருகிறேன் என்று தெரிவித்தான் துரியோதனன். அவன் கட்டளை செய்மேற்கொண்டு அப்படி 12 வருஷமா 12 நாளா துளைத்து ஓராண்டு 5வது மாசம் துளைத்து பிறகு நாடு வந்து கேட்டோம். ஆமா, நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். தண்டாளாகிய துரியோதனன். அப்படி மாமாவாகிய பறந்தவன் என்ன தெரிவித்தார்? டேய், இப்படியே பேசிக்கொண்டே துரியோதனன். பிள்ளை பாசத்தை கொண்டு, ஆமா, யாரை கொண்டு? ஆமா, அபிமானம் கொண்டு நாடா. அப்படி கேட்ட உடனே கொடுக்க மறுத்தான். ஆமாண்டா, கண்ணனை தூது அனுப்பி நாடு கேட்டார்கள். நாடு வணக்க மறுத்தான். ஏய். அடடே துரியோதனா, நாடு வணக்க மறுத்தாயானால் உங்களுக்கு 5 ராஜாக்களுக்கு பகை என்பது ஏற்படும். பகை என்பது ஏற்படும். அப்படி என்று தெரிவித்தார். டேய், பிறகு ஒரு காலத்திலே கத்தி முனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரே இந்த டெல்லியாகி அஸ்தினாபுரத்தை ஆளட்டும். சரி, மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் இந்த நாட்டை ஆளட்டும். அப்படி என்று கட்டளை 10 நாள் சண்டை வச்சார். மாமாவாகிய கண்ணாவிய 10 நாள் சண்டை வச்சார். ஆமா, டேய், அவ்வளவு நாள்லாம் தேவல்ரா. மாமா ஜம்பி சொல்றாரு, டேய், அவ்வளவு நாள்லாம் துரியோதனா 8 நாள் போதும்டா. 8 நாள் போதும். அப்படி என்று தெரிவித்தார். 2 பேச்சு கட்டாம 10 மெட்டு 18 நாளே அப்படி நேமித்து அவர்களை மன்னித்து இந்த டில்லியாகிய அஸ்தினாபுரத்தை மாமன் கோவிந்தன் ஒரு அருளாலே டில்லியாகிய அஸ்தினாபுரத்தை தாங்கள் 32 நாளாவது அன்னைக்கோட நாங்க டில்லியாகி அஸ்தினாபுரத்தை முடிச்சுட்டி 32 நாளாவது. ஆமா, அப்படி என்ன பதிலும் அந்த டில்லியாக அஸ்தினாபுரத்திலே அமரும் போது அந்த சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஒரே ரத்தவாடி அழிக்கின்றது. சிம்மாசனத்திலே அமரும்போது பார்த்த முகமல்ல வெற்று முகமாக தோன்றுகின்றது. பார்த்த முகமெல்லாம் வேற்று முகமாக தெரிகின்றது. அப்படி தெரிவித்த என்ன காரணம் தெரியவில்லை. தேவையான பாஞ்சாலி அழைத்து சில வார்த்தையாட வேண்டும். பாஞ்சாலி இருந்தால் அது மன்னராகிய தர்மபுத்திரனை அழைத்தேன் என்று அதை சீக்கிரமாக அழைத்து தர்மபுத்திர மகாராஜா பத்தினி பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலி அம்மா கற்பர்
அந்த முதல் கதவுல ஒரு தலைமுறை.